சிம்மராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 24ஆம் தேதி முதல் சிம்மராசி அன்பு நேயர்களுக்கு சனி பகவானால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதியாக சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு 24ஆம் தேதி முதல் சனி பகவானால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். வைகாசி மாதம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் தொழில் ஸ்தானத்தில் லாபாதிபதியும் புதனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இதனால் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் உங்கள் ராசியில் உருவாகுது. அந்த நேரத்தில் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமும் இருப்பதால் போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றங்கள் கிடைக்கும், புதிய திருப்பங்கள் ஏற்படும். இதெல்லாம் யாரால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இரு யோக பலன்கள் மூலியமாகவும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தாலும் தான் நடக்குது. இதனால் சனி பகவான் உங்களுக்கு நிறைய நன்மை தரக்கூடிய பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வருமானம் ஒரு மடங்கு வந்தாலுமே விரயம் அப்படிங்கிறது 2 மடங்காக ஆகலாம். எனவே சுப செலவுகளை நீங்கள் மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதாவது ஒரு பக்கம் உங்களுக்கு வரவு அப்படிங்கிறது லாபம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிறைய செலவுகள் அப்படிங்கிறது வரும். அந்த செலவை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துவது நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்படுதுங்க. வைகாசி 1ஆம் தேதி அதாவது 15/5/2026 அன்னைக்கு மிதுன ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த சுக்கிரன். தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரமாக உங்களுக்கு பார்க்கப்படுது. இதனால் நீங்கள் என்ன மாதிரியான பலன் பெறுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொட்டதெல்லாம் துவங்கும், தொழில் வளம் சிறக்கும், கேட்ட இடத்துல உதவிகள் நிறைய கிடைக்கும், சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களின் நட்பால் நன்மையை பார்ப்பீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நன்மைகள் அப்படிங்கிறது நிறையவே ஏற்படுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சனி பகவானில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பிற்குரிய அங்கீகாரம் கிடைக்கும், உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வாங்க. மேலும் வைகாசி மாதம் 12ஆம் தேதி அதாவது 26/5/2026 அன்னைக்கு மிதுன ராசிக்குள்ளே புதன் செல்ல போகிறாரு. மேலும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் அவர் லாபஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கும். இந்த நேரம் அப்படிங்கிறது அற்புதமான நேரமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பொருளாதாரம் உச்ச நிலையை அடையும், தொழிலில் வெற்றி நடை போற்று நடப்பீங்க. எதிர்காலத்தை பற்றி மன பயம் அகலும். இதுவரைக்கும் கொடுத்ததை வாங்க முடியலையே, வாங்கியதை கொடுக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு வந்தவங்களுக்கு கொடுக்கல் வாங்குதல் ஒழுங்காகி மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்ப இயலாதவங்க தாய்நாடு திரும்ப வழி பிறக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டு ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க. வைகாசி மாதம் 26ஆம் தேதி அதாவது 9/6/2026 அன்னைக்கு கடக ராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறாரு. அங்கு குருவோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறாரு. இது முரண்பாடான கிரக சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் சனி பகவான் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர் வழியில் சுப செலவுகள் வரும், தொழில் மாற்றம் பற்றி யோசிப்பீங்க, பழைய பங்குதாரர்களை விலகிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ள முயற்சி எடுப்பீங்க, ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும், உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பணியிடை மாற்றமும் உண்டாக போகுது. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சக பணியாட்களின் ஆதரவு கிடைக்கும், சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது சாதகமாக உங்களுக்கு இருக்க போகுது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கலைஞர்களுக்கும் ரொம்ப கவனமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் கடக்கணும். பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மேலும் சக பணியாட்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் இந்த காலகட்டத்தில் கவனம் அதிகம் தேவை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல்
எத்தனையோ சோதனை வந்தாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக பார்க்கப்படுது. ராசிக்குள்ளே செஞ்சிருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நிறையவே படிப்புகளை ஏற்படுத்துவார். யாரையும் பெரிதாக நம்பாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிரியாக கூட நீங்கள் நம்புறவங்க மாறிடுவாங்க. அதனால் கவனமாக இருங்க. உங்கள் எதிர்பார்ப்புகள் இழுபறியாக நடக்கும். உடல்நிலையில் ஏதேனும் சிறு சிறு சங்கடம் அவ்வப்பொழுது வந்துட்டே இருக்கும். உங்கள் ராசிநாதன் சஞ்சரமும் சாதகமாக இருப்பதால் எடுத்திருக்கக்கூடிய வேலை எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். வியாபாரத்துலேயும் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கள் போகுது. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு தேடி வரும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு தகுதியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றியை மட்டுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சில எச்சரிக்கைகளை வழங்குவார். இன்னும் சிலருக்கு எதிர்பாராத நெருக்கடிகள், பிரச்சனைகள், சங்கடம் என ஏற்படும். அவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருக்கும். விவசாயிகள் இந்த காலகட்டத்தில் நிதானமாக செயல்படுவது நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்படுதுங்க. மேலும் மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நடக்க போகுது. அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 9, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 19, 25, 28 மற்றும் ஜூன் மாதம் 1, 7, 10. செய்ய வேண்டிய பரிகாரம், அரச மரத்தடி விநாயகரை வழிபட சங்கடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு விலகும். மேலும் ஆடம்பரத்தையும் பகட்டையும் விரும்பும் உங்களுக்கு, அதாவது பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நன்மை அதிகம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் இந்த காலகட்டம் முழுவதுமே சாதகமாக உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் வரவு அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையெல்லாம் விலக போகுது. மூடி வைத்திருந்த தொழிலை மீண்டும் துவங்கக்கூடிய விஷயங்களை பார்ப்பீங்க. அதன் மூலியமாக நிறைய விதமான லாப பலன்களையும் பெறுவீங்க. கையில் பணம் புரண்டுட்டே இருக்கும். மே மாதம் 26 வரைக்குமே குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுத்த வேலையெல்லாம் யோகம் தரக்கூடியதாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். கடன் தொல்லையில் இருந்து வந்து விடுபடுவீங்க. இன்னும் சிலருக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை வரப்போகுது. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். நண்பர்களால் லாபம் கிடைக்கும். தம்பதிக்குள்ளே இணக்கமான நிலைகள் இருக்கும். கூட்டுத் தொழிலில் லாபம் அதிகமாக பார்ப்பீங்க. மே மாதம் 26 முதல் விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் செலவுகளில் மட்டும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்ல ஒரு விஷயமா உங்களுக்கு பார்க்கப்படுது. முடிந்த வரை கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு சமாளிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுடைய பாக்கியாதிபதி ஆட்சியாக சஞ்சரிப்பதால் பெரியோரின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். செல்வாக்கு உயரும். தந்தை வழி உறவுகள் தேடி வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய விதமான உதவிகளை செய்வாங்க. இன்னும் சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டுருக்கீங்கன்னா அதில் கண்டிப்பாக நல்ல பலன் பெறுவீங்க. இன்னும் சிலருக்கு சொந்த வீட்டில் பால் காய்ச்சக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் இடம் தெரியாமல் போகும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. மூத்த குடிமக்கள் உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 10, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 24, 28 மற்றும் ஜூன் மாதம் 1, 6. செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகேஸ்வரரை வழிபட வாழ்க்கையில் வளம் கிடைக்கும். அதே போல் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல முதன்மையாக இருக்க நினைக்கும் உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்றது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யோகமான காலகட்டமாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது உங்கள் ராசியாதிபதி சூரியன் கேதாந்திர பலத்தோடு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடியெல்லாம் விலக போகுது. எடுத்த வேலை எல்லாமே லாபம் தரக்கூடிய வகையில் இருக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தலைமையின் ஆதரவு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் புதிய பொறுப்பும், இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு போன்ற நல்ல விதமான வாய்ப்புகளும் கிடைக்கும். வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் இருக்கீங்கன்னா அதில் வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் லாபாதிபதியான புதன் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமாக இருப்பதால் பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்குங்க. மேலும் மாதத்தின் முற்பகுதியில் சப்தமஸ்தானம் ராகுவிற்கும் பிற்பகுதியில் அஷ்டமஸ்தானம் சனிக்கும் குரு பார்வை கிடைப்பதால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடம் எல்லாமே இடம் தெரியாமல் விலகிடும். நினைத்த வேலைகளில் நினைத்தபடியே நடத்தி முடிக்கக்கூடிய அமைப்பு உங்கள் ராசியில் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலை இருக்கும். இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் அமைந்து மனநாளும் குறிப்பீங்க. பொன் பொருள் சேரும். சந்தோஷமான நிலை அமைஞ்சிருக்கு. புதிய வாகன ஆடம்பர பொருட்கள் என எல்லாத்தையும் வாங்கி குவிப்பீங்க. தம்பதிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசிக்குள்ளே கேது சஞ்சரிப்பதால் அனைத்திலுமே நிதானமாகவும் கவனமாகவும் நீங்கள் இருப்பது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. விவசாயிகள் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் யோகம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஜூன் மாதம் 11ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 28 மற்றும் ஜூன் மாதம் 1-10. செய்ய வேண்டிய பரிகாரம் சிவபெருமான வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகும், நன்மைகள் நிறைய நடக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம சிம்மராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே மே மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவானால் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் என்ன, நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.